அக்டோபர் 3 நாளோட கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ். பீகாரில் 2 புதிய ராம்சார் தலங்கள். மொத்தம் 93 ராம்சார் தலங்கள் இருக்குது. அதில் புதுசாக 2 ராம்சார் தலங்களை பீகார் மாநிலத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று, பீகார் மாநிலத்தில் பக்ஷார் அப்படிங்கிற மாவட்டத்தில் உள்ள கோகுல் நீர்த்தேக்கம். இது ஒரு புதிய ராம்சார் தலமாக அங்கீகரிச்சிருக்காங்க. இன்னொன்று மேற்கு சம்ரான் மாவட்டம் நம்மளுக்கு தெரியும்ல, சம்ரான் சத்தியாகிரகம் நடந்திருக்கும். எப்போது 1917 நடந்திருக்கும். காந்தியோட முதல் சத்தியாகிரகம் எது? சம்ரான் சத்தியாகிரகம் தான். சம்ரான் மாவட்டத்தில் உள்ள உதய்பூர் ஏரியை ராம்சார் தலங்களில் ஒன்றா அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ எத்தனை ராம்சார் தலங்கள் மொத்தம் இருக்குன்னா 93 ராம்சார் தலங்கள் இருக்குது. என்னென்னது? பக்ஷார் மாவட்டத்தில் உள்ள கோகுல் நீர்த்தேக்கம், சம்ரான் மாவட்டத்தில் உள்ள உதய்பூர் ஏரி. ஓகேவா? இந்தியாவிலே இருக்கிற மிகப்பெரிய ராம்சார் தலம் எதுனா சுந்தரவன காடுகள், மேற்கு வங்காளம். இந்தியாவில் இருக்கிற மிக சிறிய ராம்சார் தலம் எதுனா ரேணுகா ஏரி, இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. ஓகேவா? அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ். ACIFFோட அண்டர் 17 சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னா கொழும்புல நடந்திருக்கு. இந்தியா 7வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றிருக்கு. ஓகேவா? இந்த இது பாருங்கள், கொழும்புவில் இந்தியா வெற்றி. கொழும்புவில் இந்தியாவின் 7வது SAFF அண்டர் 17 சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றது. 7வது முறையாக வென்றிருக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து ரிசர்வ் வங்கியோட துணை ஆளுநராக கிரிஷ் சந்திர முர்மு பதவியேற்றார். இதுக்கு முன்னாடி கிரிஷ் சந்திர முர்மு CAGலலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ ரிசர்வ் வங்கியோட துணை ஆளுநராக என்ன பண்ணியிருக்காங்க? பங்கேற்றிருக்காங்க. RBI. இப்போது RBIனா நம்ம என்னென்ன பார்க்கலாம்? ரிசர்வ் வங்கி சட்டம் எப்போ? 1934, 1935 ஏப்ரல் 1 RBI ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போ அது தேசியமயமாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1949 ஜான்வரி 1 தேசியமயமாக்கப்பட்டது. அதுக்கடுத்து 1937 இதோட தலைமையிடம் கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றிருப்பாங்க. இப்போது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, 1937 ராஜாஜி சிஎம்மாக இருந்திருப்பார். கரெக்டாக? அப்போது 1937 ராஜாஜி CMன்னு வச்சுக்கோங்க. சினா கல்கத்தா, அதுலேருந்து எம்முக்கு மாற்றிட்டாங்க. எம் என்னது? மும்பைக்கு மாற்றிட்டாங்க. ஓகேவா? இதோட ஃபஸ்ட்டு தலைவர் யாருன்னா ஓஸ்போன் ஸ்மித்து. இதில் ஒரு தலைவர் ப்ளஸ் 4 துணை ஆளுநர்கள் இதில் இருப்பாங்க. அப்படி ஒரு துணை ஆளுநராக தான் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா கிரிஷ் சந்திர முர்மு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இப்போது ஆளுநராக இருக்கிறது யாருன்னா சஞ்சய் மல்கோத்ரா, 26வது ஆளுநர். ஓகேவா? அதுக்கடுத்து உயிர்க்கோளம் மற்றும் ஈரநில பாதுகாப்பில் இந்தியாவின் முன்னேற்றம். உயிர்க்கோள பாதுகாப்பு பெட்டகம் இது நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது. மொத்தம் எத்தனை உயிர்க்கோள காப்பகங்கள் இருக்குன்னா 18 உயிர்க்கோள காப்பகங்கள் இருக்குதுன்னு ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம். ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, மேப்லேயும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் 11 யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம். இப்போ 13 அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதில் 12வதாக எது அங்கீகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா பன்னா, மத்திய பிரதேசத்தில் உள்ள பன்னா பச்மாரி நிறையா பார்த்துருப்போம். கரெக்டாக? 12வதாக அங்கீகரிக்கப்பட்டது எது? பன்னா. மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள பன்னா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. 13வதாக எது அங்கீகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இமாச்சல பிரதேசம் மாநிலத்தில் உள்ள இமாச்சல பிரதேசத்தில் உள்ள குளிர் பாலைவனம் தான் 13வதாக உயிர்க்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் கீழே யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? மொத்தம் 18. இப்போ 13 கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக எத்தனை யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னு கேட்டாங்கன்னா 13 தான் போடணும். 11 ஸ்கூல் புக்கில் இதுக்கு முன்னாடி இருந்த டேட்டா. ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்து புதிய ராம்சார் தலங்கள் அதான் கொடுத்துருக்காங்க. அது ஓகே. இந்த டேட்டா பாருங்கள். உலகளவில் இந்தியா 3வது இடத்துல இருக்குது. ராம்சார் தரவரிசையில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கான்? 3வது இடத்துல இருக்குது. ஓகேவா?
அதுக்கடுத்து கன்னியாகுமரி நன்னாரி. கன்னியாகுமரியில் உள்ள அந்த நன்னாரிக்கு வந்து ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க. கன்னியாகுமரி நன்னாரின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட அறிவியல் பெயர் என்னென்னா ஹெமிடஸ்மஸ் இண்டிகஸ். ஹெமிடஸ்மஸ் இண்டிகஸ். அதுக்கடுத்து 6வது கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டடி இன் இந்தியா. ஸ்டடி இன் இந்தியா அப்படின்னா என்னென்னா, இப்போது வெளிநாட்டில் இருந்து நம்ம இந்தியாவுக்கு படிக்க வர்ற மாணவர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாமே இந்த ஸ்டடி இன் இந்தியா அப்படிங்கிற தளத்தில் பதிவு பண்ணிட்டு தான் இங்கே வந்து படிக்கணும் அப்படி சொல்லி யூஜிசி என்ன பண்ணியிருக்குன்னா கட்டாயமாக்கியிருக்கு. இது வரைக்கும் அவங்க இங்கே வந்து படிக்க வர்றாங்கன்னா யூஜிசி தான் வந்து அங்கீகாரம் கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அதுக்காக ஒரு போர்ட்டல் தான் உருவாக்கியிருக்காங்க. ஸ்டடி இன் இந்தியா அப்படிங்கிற ஒன்றை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்கடுத்து 7வது கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியாவின் பால் துறையின் நிலை. பொருளாதார பங்களிப்பில், அதாவது கால்நடைத்துறை, ஓகேவா, பால்னால இது கால்நடைகள்கிட்ட தானே பால் வரும். கால்நடை உற்பத்தியில் வந்து கால்நடையோட பங்களிப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, வேளாணில் மொத்த மதிப்பில் வந்து 31%. இந்த டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேளாணோட மொத்த மதிப்பில் 31%, பொருளாதாரத்தில் தேசிய பொருளாதாரத்தில் 5.5% இருக்குது. ஓகேவா, வேளாணோட மொத்த மதிப்பில் வந்து 31%, தேசிய பொருளாதாரத்தில் 5.5% கால்நடை பங்களிப்பு இருக்குது. அதுக்கடுத்து தரவரிசை பட்டியல் இருக்குது. பாலில் வந்து முதலிடமும், முட்டையில் 2ஆம் இடம், இறைச்சியில் 5ஆம் இடம். ஓகேவா, நம்ம இந்தியா பால் உற்பத்தியில் எத்தனாவது? முதலிடம். முட்டை உற்பத்தியில் 2ஆவது இடம். இறைச்சி உற்பத்தியில் 5ஆவது இடம். கிட்டத்தட்ட வந்து 2 பங்கு மக்கள் வந்து கால்நடையை நம்பி தான் வந்து இருக்காங்க. ஓகேவா, அதுக்கடுத்து உலகளவில் பால் விநியோகத்தில் வந்து சுமார் 25% பங்களிப்பு வந்து இந்தியா வந்து வழங்குது. உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் வந்து பால் உற்பத்தியோட மதிப்பு வந்து எவ்வளோனா 5% பங்களிப்பு இருக்குது. 8 கோடிக்கு அதிகமான விவசாயிகளுக்கு வந்து வேலை வாய்ப்பை வந்து வழங்குது. இந்த ஸ்ரீஜா பால் உற்பத்தி அமைப்பு இருக்குல்ல, இது என்னென்னா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலுக்காக சிக்காகோவில் பால் துறைக்கான ஒரு புதுமை விருதையும் வென்றிருக்கு. ஓகேவா, பெண்கள் அதிகாரம் அளித்ததுக்காக பால் துறையில் விருது வென்ற ஒரு நிறுவனம் எது? ஸ்ரீஜா பால் உற்பத்தி அமைப்பு. ஓகேவா, அடுத்து FAO மாநாடு 2025. FAO மாநாடுனா என்ன? FAO அப்படின்னா என்னென்னா ஃபுட் அண்டு அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் இன் ரோம். ஃபுட் அண்டு அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இத்தாலியில் உள்ள ரோமில் தான் வந்து இந்த மாநாடு வந்து நடந்திருக்கு. 2வது மாநாடு இது வந்து உலகளவில் நடந்த 2வது மாநாடு. இந்தியா வந்து இதில் பங்கேற்றிருக்கு. இந்த டேட்டா ஆல்ரெடி பார்த்தோம். கால்நடை துறையானது வேளாண் துறையின் மொத்த மதிப்பில் வந்து GVA கரெக்டாக மொத்த மதிப்பு கூடுதலில் வந்து 31%, தேசிய பொருளாதாரத்தில் வந்து கால்நடைத்துறை வந்து 5.5% இருக்குது. இந்த டேட்டா முக்கியம். அதுக்கடுத்து நிசார் செயற்கைக்கோள். நிசார் செயற்கைக்கோள் முதல் விரிவான பூமி படத்தை வெளியிடுகிறது. நிசார் செயற்கைக்கோள்னா என்னென்னா, நிசார் அப்படிங்கிற செயற்கைக்கோளை வந்து நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து 30 ஜூலை 2025 வந்து விண்வெளியில் வந்து ஏவியிருக்காங்க. அதோட ஏவு வாகனம் என்னென்னா GSLV Mark 2. ஓகேவா, GSLV Mark 2. ஓகேவா, Mark 2. இது வந்து ஃபஸ்ட்டு படத்தை வெளியிட்டிருக்கு. அந்த படம் எங்கே எடுத்த படம் அப்படின்னா, இந்த செயற்கைக்கோள் சமீபத்தில் மைனோயில் உள்ள மவுண்ட் டெசர்ட் தீவு அதையும் மற்றும் வடக்கு டக்கோட்டாவையும் உள்ளடக்கிய பூமியின் முதல் படங்களை வந்து அனுப்பி வச்சிருக்கு. நிசார் செயற்கைக்கோள் 30 ஜூலை 2025 ஏவப்பட்டது. GSLV Mark 2 மூலமாக ஏவப்பட்டது. நாசா இஸ்ரோ வந்து பங்களிப்பில் வந்து ஏவப்பட்டிருக்கு. இப்போ 2 படம் அமைச்சிருக்கு, அனுப்பி வச்சிருக்கு. மைனோவில் உள்ள மவுண்ட் டெசார்ட் தீவு, இன்னொன்று வந்து வடக்கு டக்கோட்டாவை உள்ளடக்கிய பூமியோட முதல் படத்தை வந்து அமைச்சிருக்கு. ஓகே, அவ்வளோதான். கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து ரீசனிங் டெஸ்ட் பேட்ச் ஒன்று போய்கிட்டிருக்கு. அதில் சேரணும்னு நினச்சிங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஒரே ஒரு டெஸ்ட்டு மட்டும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதுக்கான கிளாஸஸும் கண்டினியூவாக வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமாட்டுக்கு இது வரைக்கும் வந்து நான் படித்த பாலிட்டி,
எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி அதிலலாம் வந்து நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. அதையும் வந்து வீடியோவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டினியூவாக பார்க்கணுன்னா நீங்கள் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.